ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல். வணக்கம் புதுக்கோட்டை மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புதுக்கோட்டை மாநகராட்சியில் மவுண்ட்சியன் ஸ்கூல் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் பாரி நகர் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடு நின்றுட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய வீடு, ஒரு ரீசேல் வீடு அவன் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இதோட பாரி நகர், அதாவது மவுண்ட்சியன் ஸ்கூலில் தான் கரெக்டாக அதுக்குள்ளே வரும்போது நீங்கள் வந்து மினிமம் ஒரு 1 கிலோமீட்டர் வரும். பாரி நகர்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் இருக்குது. லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 2800 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஃபேஸிங். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் அப்படின்னா மீதி உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டி லேண்டாகவே இருக்கும். நல்ல தாராளமான இடவசதி கொண்ட ஒரு வீடு. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 6 வருஷம் பழைய வீடு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போக்கி இந்த வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லுவோம். ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் கொடுத்துட்டாங்க. மேலே ஃப்யூச்சரில் நமக்கு வந்து மேலே நீங்கள் ஒரு பிளாட், ஒரு வீடு வேணும் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வீடு 2 வீடு கூட எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பண்ணது தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆற்று மணலில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலம் பீம் எல்லாம் போட்டு கட்டின வீடு, அதான் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஃபேஸ் இபி லைன் இருக்குது. ஆக்சுவலாக அதில் கார்பரேஷன் வாட்டர் இருக்குது, போர் வாட்டர் இருக்குது. போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 400 அடி போயிட்டுருக்காங்க. 120 அடியில் தண்ணி இருக்குது. கார் பார்க்கிங் ஏரியா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் ஏரியா இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்டு வராது, மேலே கவரிங் வராது. ஆனால் கவர்டு கார் பார்க்கிங் ஏரியா சைஸ் சொல்கிறேன். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14க்கு 14ங்கிற மாதிரி ஒரு தாராளமான கார் பார்க்கிங் ஏரியா. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்பேஸ் நமக்கு வந்து இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் இருக்குது, வாட்டர் கனெக்ஷன் டேங்க் இருக்குது, சம்ப் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு 4 அடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. தாராளமாக பின்னாடி உள்ள எம்டி ஸ்பேஸ் வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். அதுக்கான ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 வருஷம் பழைய வீடுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் அன்கன்ட்டாக இருக்கும். பட் வாங்கி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வீடு பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்டெப்பு ஏறி ஆக்சுவலாக ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பண்ணும்போது ஒரு சிட் அவுட் ஏரியா வச்சு கட்டுறது தான் ஒரு ஸ்டைல் மாடலாக இருந்தது. சிட்டோட போல ஒரு எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட் முன்னாடியே இருக்குது. அதுக்கப்புறம் சிட்டோட தானோன்னா இந்த வீட்டோட ஹால் பக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ கூட்டு. மெயின் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ கூட்டு, டபுள் டோரில் இருக்கும். சொன்னேன் இல்லையா, இப்போ தான் சிங்கிள் டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்போ அந்த காலத்தில் எல்லாமே டபுள் டோர் தான் போட்டாங்க. எவ்வளோ பெரிய ஹால் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கும் இந்த வீடு. கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20க்கு 20 அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹால். கிட்டத்தட்ட ஒரு எக்கோ அடிக்கும். என்னால் வீடியோ பேச முடியல, அவ்வளோ பெரிய எக்கோ அடிக்குது. ஏன் ஒரு வீட்டில் திங்ஸ்லாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் எக்கோ அடிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய ஹால். இந்த ஹாலுக்காகவே நீங்கள் இந்த வீட்டை வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹாலு. நம்ம இந்த வீட்டில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 2க்கு 2 டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. பெரிய ஹால். ஒரு இங்கே நீங்கள் டிவி யூனிட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எங்கே வேணால் டிவி யூனிட் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். இதை ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ உள்ள ஸ்டைலுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா வீடை வந்து பக்காவாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக மாற்றலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம் நம்ம தெரியும், அட்டாச்சாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஹாலுக்கு அப்புறம் அந்த இடத்துல கிச்சனை பார்க்கலாம். கிச்சன் மிகப்பெரிய சைஸ், கிட்டத்தட்ட 12க்கு 12ங்கிற ஒரு கிச்சன் சைஸு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபீட்டில் உங்களுக்கு டேபிள் டாப் கொடுத்து ஃபுல்லாகவே கிரானைட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எஸ் ஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் ப்ளஸ் செல்ஃபு கடப்பாக்கல்ல போட்டு எல்லாமே பக்காவாக பண்ணிருக்காங்க. ஒரு தாராளமான எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. பெரிய ஸ்பேஸ், ஒரு 3லேருந்து ஒரு 4 பேர் தாராளமாக உட்காந்து ஒர்க் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள கட்டுற வீட்டெல்லாம் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் தான் வீடே இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹாலே இருக்கும். அவ்வளோ பெரிய மாஸ்டர் பெட்ரூம். ஏன்னா 15 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கும்போது 15 சதுரத்தில் வீடு 2 பெட்ரூம் போது ஹால் ரூம் எல்லாமே உங்களுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 6க்கு 4 அப்படின்னு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம். அதனால் லாஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃபோன் வந்து கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் வைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2க்கு 4 அப்படிங்கிற ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம பார்த்துட்டோம், அதாவது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம். அதாவது அட்டாச் டாய்லெட்டோட இருக்கும். ஹால் மிகப்பெரிய ஹால், கிச்சன் பார்த்துட்டோம். அடுத்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12க்கு 13 அப்படிங்கிற சைஸில் மிகப்பெரிய, இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு தாராளமான ஒரு பெரிய
ரூம் தான். அந்தளவுக்கு இதுவும் தாராளமாக ரூம் தான். இது என்ன ஒரே விஷயம் அப்படின்னா இது அட்டாச் கிடையாது. மாஸ்டர் ரூம் அட்டாச் இருக்கும். பட் அட்டாச் இல்லாமல் எவ்வளோ பெரிய ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஜன்னல் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x4 கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே கொஞ்சம் வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு செல்ஃப் ப்ரொவிஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பார்க்க நல்லா இருக்குது வீடு. ஒரு 6 வருஷம் பழைய வீடு. ஒரு பெயிண்டிங் பண்ணி கொஞ்சம் சின்ன ஒர்க்கிங் பார்த்தோம் அப்படின்னா வீடு பார்க்க நல்லாயிருக்கும். முக்கியமான அந்த வீட்டில் முக்கியமான விஷயம், முன்னாடி எவ்வளோ கார் பார்க்கிங் எவ்வளோ ஸ்பேஸ் இருந்ததோ அதே சேம் ஸ்பேஸு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளில வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அடி எம்டி ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது. போர்வெல் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க வாஸ்துப்படி. வெளில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து காமன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட இங்கே சிமெண்ட் ஃப்ளோரிங் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணி துக்கிற இடம் கொடுத்து ஒரு கார்டனிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தாராளமாக இதில் ஒரு இல்லை கார்டன் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அவ்வளோ பெரிய கார்டன் வைக்கலாம். இப்போ கூட மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குது. நல்ல தண்ணி நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வீட்டில் நிறைய ப்ளஸஸ் இருக்குது. புதுக்கோட்டை மாநகராட்சி, ஏன்னா புதுக்கோட்டை மாநகராட்சி ஆகி இப்போ தான் ஒரு 2 months கூட ஆகலை. இப்போ தான் மாநகராட்சி ஆயிருக்கு. அந்த மாநகராட்சிக்கு உட்பட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு 1500 பில்டப்பில் வெஸ்ட் ஃபேஸிங்கில் அப்படிங்கும்போது இந்த வீடு புதுக்கோட்டையில் யாரும் வீடு பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ஸ்பேசியஸாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மக்களே உங்களுக்கு தான் அந்த வீடியோ. ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இதோட லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்து டெரஸ் பார்த்து நம்ம வீட்டை சுற்றி என்னென்ன இருக்குது, என்னென்ன எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபைனலாக நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுக்கோட்டை மவுண்டன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் பாரி நகர் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் கிட்டத்தட்ட 2800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1500 பில்டப்பில் வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 95 lakhs மட்டுமே. மக்களே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.